ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 13, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PM announces 20 lakh crore எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் 20 lakh crore அப்படிங்கிறது இப்போ புதுசாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்கீம் பேர் வேறு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்கீம் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிவே இன்னும் நமக்கு வரப்போகுது ஃபினான்ஸ் ஏன்னா இந்த ஸ்கீமோட டீட்டெயில்டு வந்து இவர் கொடுக்கல, டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவர் கொடுக்கல. ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிவ் 20 lakh crore. அது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆக போகுதுன்னா MSME செக்டார்ஸ், மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸு அண்ட் அதர் லோ லெவல் செக்டார் பீப்புளுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது. அண்ட் நிறையா கம்பெனி பேக்கேஜஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கீம் அதை வந்துன்னா எலாபரேட் டீட்டெயில்டு ஆன்சர் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த 20 lakh crore அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியில் 10% அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த 20 lakh crore இப்போ புதுசாக கொடுக்க போகிறாங்களா? நோ, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு காரிப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு யோஜனா, பிரதான் மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த யோஜனா வந்து இது பண்ணாங்க. டியூ டு COVID-19 இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி கிட்ட வந்ததுன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை தவிர RBI வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மெஷர்மெண்ட் ரிலேட்டட் டு ரெப்போ ரேட்டாக இருக்கட்டும், கடன் வழங்குதலாக இருக்கட்டும், இதிலெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதை ரெண்டையும் சேர்த்து ப்ளஸ்ஸு புதுசாக கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத். ஓகேங்களா? ஆத்ம நிர்பார் பாரத் அல்லது செல்ஃப் ரிலையண்ட் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறது தற்சார்பு. ஓகேங்களா? தற்சார்பு எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தற்சார்பு எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே அதிகமான அளவில் நம்ம என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது நம்ம கண்ட்ரியில் வித் அவர் ரிசோர்ஸஸ். ஓகேங்களா? லைக் மேனு, லேண்டு, ஓகேங்களா, அண்டு நம்மளுடைய எனர்ஜி ப்ராடக்ட், ஓகேங்களா, நம்மளுடைய அதர் மினரல் திங்ஸ், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த செல்ஃப் ரிலையண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து பிஃபோர் 1960s அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்ஃப் ரிலையண்ட் கண்ட்ரி தான். அண்ட் ஆஃப்டர் 1960ஸ்க்கு அப்புறமா ஓரளவுக்கு நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் 1990ஸ்க்கு அப்புறமா அதிகமான இம்போர்ட் ரிலேட்டட் டு குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? அப்போ குளோபலைசேஷனுக்கும் செல்ஃப் ரிலையன்ஸுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது குளோபலைசேஷனுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? அதாவது 1960க்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு எக்கனாமி இந்த சென்ஸ் குளோபலைசேஷனுக்குள்ளே வரமாட்டோம், நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ண மாட்டோம். பட் செல்ஃப் ரிலையண்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களை தயாரித்து அண்ட் அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இட் இஸ் கனெக்டட் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் குளோபலைசேஷன். ஸோ இட் இஸ் நாட் அ ஐசோலேஷன் அப்படின்றதையும் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ இது ஐசோலேஷன் கிடையாது. நாங்கள் குளோபலைசேஷனில், அதாவது வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு பாலிசி இருக்குது, வாசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேர்ல்டே ஒரே ஃபேமிலி அப்படின்றத ஃபீல் பண்ணுறது தான் வாசுதேவ குடும்பகம். ஸோ இந்த பர்டிகுலர் இதை தான் வந்தோன்னா மறுபடியும் இவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் அந்த டீட்டெயில்டான இதில். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்னென்னா ரிலேட்டட் டு நம்மளுடைய எக்கனாமியோட 5 பில்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பில்லர்ஸ் ஆஃப் எக்கனாமி என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெமோக்ராஃபி, டெக்னாலஜிக்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிமாண்ட். இது 5 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லர், எக்கனாமிக்கோட பில்லர்ஸ். இந்த 5 பில்லரையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பர்டிகுலர் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற யோஜனாவை இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் யோஜனா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 இதிலிருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். லைக் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கிரைசிஸ்லேருந்து நம்மளை வெளியில் கூட்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். எப்படி வந்து Y2K ரிடில், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இதுக்கு முன்னாடி இங்கே பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y2K ரிடில் இன் 1919. 2Kனா ஒன்றுங்க 2000, 2 கேன்னு சொல்லுவோம்ல, இப்போ 21st K அப்படின்னு சொல்லுவோம்ல, 2020 அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20K அப்படின்னு சொல்லி போடுவோம். ஓகேங்களா? ஸோ 2Kன்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Y2K அப்படின்றது த இயர் 2000 அப்படின்றது தான் Y2K அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு இந்தியாவுக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட், ஏன்னா அந்த 2000 இயர்ஸ் அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லெவலில் மிகப்பெரிய ரெவல்யூஷன் அப்படின்றது அதிகமான ஏரியாஸில் வந்து கம்ப்யூட்டரை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் நிறைய பக். ஓகேங்களா? பக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகெயின்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ். அந்த பக்
வந்து நிறையா க்ரியேட் ஆகி நம்மளுடைய மொத்த டோட்டல் இந்தியாவும் கொலாப்ஸ் ஆக பார்த்துச்சு. இந்த வேரியஸ் செக்டார்ஸ் லைக் பவர் செக்டாராக இருக்கட்டும், பேங்கிங்கு, ஃபினான்ஸு, டிஃபென்ஸ் செக்டார் கூட நமக்கு அடியாக போச்சு. ஓகேங்களா, டெலிகாம் செக்டார்ஸ், ரயில்வேஸு, ஓகேங்களா. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவியேஷன் செக்டார், ஓகேங்களா. ஈவன் ஒரு ஹவுஸ் கம்ப்யூட்டர்ஸ் கூட வந்து என்னாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாத நிலைமைக்கு போக பார்த்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் டிஃபெகேஷன், அதுக்கடுத்து இந்த டியூபர்குலோசிஸ், போலியோ, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் வே வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் இந்த கோவிட்-19 நம்ம வந்து சமாளிக்க போகிறோம் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு. அப்போ Y2K ரிடில் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புதுசாக இருக்கும், மற்றபடி எல்லாமே பழசு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார் ரிட்டர்னிங் ஆரோக்கிய சேது ஆப் மேண்டேட்டரி ஃபார் ரிட்டர்னிங் NRI மைக்ரண்ட். ஓகேங்களா. ஸோ NRI மைக்ரண்ட் நமக்கு தெரியும், ஆரோக்கிய சேது ஆப்னா என்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த பர்டிகுலரில் ஒரு ரிட்டர்ன் வர்ற NRI கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கிய சேது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இது மெயின்ஸ் ரிலேட்டடாக வந்து என்னென்னா இட்ஸ் ப்ரைவசி இஷ்யூ. ஓகேங்களா, அவ்வளோதான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரிலிம்ஸ் என்னட்ட ஆரோக்கிய சேது ஆப்பை பற்றி டைரெக்டாக கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது. இதே இந்த பர்டிகுலர் இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த யோஜனாஸ், ஓகேங்களா, அந்த 2 யோஜனா பற்றி பேசியிருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Y2K ரிடில் அதை பற்றின எனக்கு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸுக்கு கேட்கலாம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாசுதேவ குடும்பக்கம் பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன செல்ஃப் ரிலையன்ஸை பற்றியும் கேட்கலாம். அண்ட் இந்த ஸ்கீமை தனித்தனியாகவும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின்ஸ் ரிலேட்டடாக கேட்க வேண்டிய கொஷின். ஓகே, இதுக்கடுத்து இந்தியா காட் இன் US சைனா ஸ்பேட் ஓவர் தைவான் ஸ்டேட்டஸ் அட் WHO. வாட் இஸ் தைவான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும், இப்போ சைனா நமக்கு தெரியும், சைனா வந்து இந்தியாவுக்கு மேலே, ஓகேங்களா. இப்போ இந்தியாவுக்கு மேலே இந்த இடத்துல சைனா இருக்குன்னு வைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த சைனாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சீல உங்களுக்கு தைவான் அப்படின்னு ஒன்று இருக்கும். தைவான் வந்து தனி கண்ட்ரியாக இது வரைக்கும் வந்து அப்போ இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தைவான் வந்து இது வரைக்கும் தனி கண்ட்ரி அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா தைவானுக்கு எந்த விதமான குளோபல் ரெகக்னேஷன் கொடுக்கப்படலை. பிகாஸ் சைனா என்னன்னா ஒன் சைனா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது. ஒன் சைனா பாலிசி அப்படின்னா என்ன அர்த்தம், தைவான் அவனுக்கு தான் சொந்தம். அதாவது தைவான் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இங்கே தனியாக இருக்கா, இந்த கண்ட்ரி அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொன்று ஹாங்காங், ஓகேங்களா. தைவானோட சைனாவோட சேர்ந்து ஹாங்காங்னு ஒரு டெரிட்டரி இருக்கும். அந்த டெரிட்டரியும் தன்னோட டெரிட்டரி அப்படிமா. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட் டெரிட்டரியாக தான் இன்ன வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தைவானுக்குன்னு தனியாக பிரைம் மினிஸ்டர் எல்லாமே இருக்காங்க. பட் இருந்தாலும் சைனா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தவித வேர்ல்டு ஆர்கனைசேஷன்லையும் தைவானை வந்து ஒரு மெம்பராக விட மாட்டேங்கிறான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WHOவில் உங்களுக்கு இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன்ஷிப் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, WHOவில் சேர்மன்ஷிப் சேஞ்ச் ஆகுது. அந்த சேர்மன்ஷிப் யார் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவோட மெம்பர் தான் வந்து சேர்மன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஏரியாவிலேருந்து நம்மளை தான் செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நமக்கு. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு யார் சேர்மன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தான் சேர்மன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த சேர்மன்ஷிப் இருக்கிற டயத்தில் நமக்கு இப்போ தைவான் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறான். தைவான் வந்து ஆல்ரெடி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா எனக்கு அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் எனக்கு கொடுங்க. வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அப்படிங்கிறது ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. ஸோ எனக்கு அதில் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுங்க, என்னையும் ஒரு கண்ட்ரியாக வந்து மதிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு US என்ன பண்ணுறான்னா, இப்போ நம்ம கோவிட்-19 நல்லா சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் சண்டையா, அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா US ஆமாம் தைவானுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரியில் ஒரு ஆக்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் த செக்ரட்டரி டு தி ஸ்டேட் டு டெவலப் ஸ்ட்ராட்டஜி டு ரீகெயின் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் ஃபார் தைவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆக்டே கிரியேட் பண்ணியிருக்காங்க US செனட்டில். ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா US வந்து அதிகமாக வந்து புல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா வந்து என்னென்னா இப்போ என்ன பிரச்சனையில் இருக்குது பாருங்கள் நல்லா. இந்தியா வந்து சைனாவுக்கு அப்போஸ் பண்ணால் என்ன அர்த்தம், தைவானை சேர்த்துக்கணும். யூஎஸோட சேர்த்துக்கணும்னா தைவானை சேர்த்துக்கணும். பட் இப்போ தைவானை சேர்த்துக்கல அப்படின்னா யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனையாகும். ஓகேங்களா. நம்ம வந்து இப்போது அந்த முள்ளு மேலே நிற்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அதில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் ஷ்ரங்க் 16.7% இன் மார்ச். ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்க தான் இந்த இதை வெளியிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை பற்றி நீங்கள் போய் ஆன்லைனில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நீங்களாக படிங்க எதையுமே. ஓகேங்களா. எதையுமே நீங்களாக தேடி போய் படிக்கும்போது தான் உங்களுக்கு அதிகமான நாலேஜ் வரும். யாராவது ஒருத்தர் நோட்ஸ் கொடுக்குறாங்க, அதை அப்படியே படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நோட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும்தான் பார்ப்பீங்க.
பார்ப்பீங்க, அதையும் வந்து மனப்பாடம் ஆகாது. ஆனால் நீங்களாக போய் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய மெயின்ஸ் ரிலேட்டட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயவுசெய்து நீங்களே போயிட்டு செக் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை என்ன, அதை யார் ரிலீஸ் பண்ணுறா, அதில் என்னென்ன க்ரைட்டீரியாவுக்கு, கூட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்களா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கா, இதெல்லாம் நான் ஈஸியாக சொல்லிடலாம். பட் அது உங்களுக்கு மறந்து போயிடும். தயவுசெய்து நீங்களே போய் செக் பண்ணி நீங்களே நோட்ஸ் எடுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் தைவானோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட். மெயின்ஸ் ரிலேட்டடில் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆஸ் வெல் அஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு ஆர்கனைசேஷனில் எல்லாமே ரெட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ரிலேட்டட் டு ஈவன் WHO கூட என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லெவலில் போய்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் யூஎஸ் வித்ட்ரால். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ல்டு ஆர்கனைசேஷனை பற்றி கேட்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா WHO பற்றி டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே கண்டிப்பாக படிங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போயிடலாம், எடிட்டோரியல் போயிடலாம். மற்ற எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கெட்டிங் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அவுட் ஆஃப் ஜாம் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும்னா ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அதில் ஜன்தன், ஓகேங்களா, ஜன்தன் யோஜனாவை தான் ஜாம் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேனா ஜன்தன்னு, ஓகேங்களா, ஏனா ஆதார், எம்னா வந்து உங்களுக்கு மொபைல் பேங்கிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துன்னா ஜன்தன் யோஜனாவோட இந்த ஜாம் ட்ரினிட்டியோட ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்துன்னா ஜன்தன் நிறையா வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரிலேட்டட் டு COVID-19. ஓகேங்களா? அது நமக்கு தெரியும். அப்போது அந்த COVID-19 ரிலேட்டட் டு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜன்தன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஜன்தன் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போச்சு, சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போகல, சில பேருக்கு மெசேஜ் வந்துச்சு, சில பேருக்கு மெசேஜ் வரல. ஏன்னா நிறையா இப்போ நமக்கு வந்து அதிகமாக வந்து இந்த COVID-19 யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் பீப்புள். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமி அவுட் ஆகிடுச்சு. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பேங்கிங் ஃபெசிலிட்டி இன் தட் பர்டிகுலர் ரூரல் ஏரியா. அப்போ இவங்க ஜன்தன் அக்கௌண்ட்டில் போயிட்டு 500 ரூபா போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை போய் எடுக்கிறதுக்கு கூட அவங்களால வெளியில் வர முடியாது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாரும் என்ன பண்ணியிருக்கோம்னா லாக்டவுனில் உட்காந்துருக்கிறோம். ஓகேங்களா? பட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜன்தன் யோஜனாவில் நாங்கள் ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா பண்ணிட்டோம். ஓகே, வாட் இஸ் ஜன்தன் அக்கௌண்ட்டு, இது எந்தெந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 2015 வந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ ஜன்தன் அக்கௌண்ட்டை வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஜன்தன் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 2 டிசிஷன் எடுத்திருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் பேங்கிங் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை மைண்டில் வச்சுருந்தாங்க. இந்த மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது ஜன்தன் அக்கௌண்ட் ரிலேட்டடாக வந்துடுது. ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத இவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் இவங்க வந்து என்னென்னா போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் பேமெண்ட். இது ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ப்ரைவேட் பேங்க். ஓகேங்களா? அப்போது எல்லாமே வந்து என்ன, இப்போ ப்ரைவேட்டுக்கு பாசிட்டிவாக வந்துன்னா இந்த ஜன்தன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக சில பாசிட்டிவ்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க போஸ்ட் ஆஃபீஸை வந்து மிகப்பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணலை. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா கிராமத்துலேயும் 2 போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நமக்கு தெரியும் எல்லா கிராமத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இட் மே பி அ வெரி எஃபெக்டிவ் இதாக இருந்திருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்திருக்கும். பட் இவங்க கொடுக்கல. ஓகேங்களா? அண்ட் இவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் ரிலேட்டட் டு ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு பேங்கிங் சிஸ்டத்தில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம கவர்மெண்ட் சொன்னாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நிறையா வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணாங்க. நிறைய பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க ஈவன் வித்தவுட் கன்சென்ட் ஆஃப் கஸ்டமர். ஓகேங்களா? கஸ்டமரோட கன்சென்ட் இல்லாமல் நிறையா உமன்ஸ் ரிலேட்டட் ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கவனுக்கு மறுபடியும் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து என்னென்னா அக்கௌண்ட் அவனுக்கும் தேவையே படாது, அவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து என்னென்னா ஏன்னா அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் அந்த நிறையா அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் ஆகிடுச்சு. டார்மெண்ட்னா செயல்படாமல் ஆயிடுச்சு. சில அக்கௌண்ட் வந்து என்னென்னா KYC நாம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? நோ யுவர் கஸ்டமர் நாம்ஸை வந்து என்ன ஃபுல்ஃபில் பண்ணணும். அது பண்ணாமல் சில அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கவர்மெண்ட் சொன்ன அந்த பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் எல்லாமே போயிடுச்சு. இதை தவிர என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனை
பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் எந்த மாதிரியான விஷயம் வந்து ஓவர்டேக் பண்ணும் அப்படிங்கிற, அதாவது எது வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ரிலேட்டட் பிரச்சனை. அக்கௌண்ட் ரிலேட்டட் பிரச்சனை நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கௌண்ட் ரிலேட்டடில் வந்து டூப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்டு, டார்மெண்ட் அக்கௌண்ட்டு, இன்ஆக்டிவேட்டட் அக்கௌண்ட்டு. பிகாஸ் ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்களாம் ஆதார் நம்பர் எல்லாத்தையும் சீட் பண்ணி நிறைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது மோசமான நிலைமையில் தான் இருக்குது இந்த ஜன்தன் அக்கௌண்ட். ஓகேங்களா. செகண்ட் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன் எரர். எக்ஸ்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அமௌண்ட் போகணும். ஓகேங்களா. புவர் அடல்ட் உமனுக்கு வந்து என்ன அமௌண்ட் போகணும். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜன்தன் அக்கௌண்ட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து வரணும். பட் இந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வராமல் நிறைய வந்து என்னென்னா உங்களுக்கு இஷ்யூ ஆகி நிறைய பேரை வந்து என்ன எக்ஸ்க்ளூட் பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. இது தேர்ட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் எரர். இன்க்ளூஷன் அப்படின்னா என்னென்னா தேவையில்லாத ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது. ஓகேங்களா. தேவையில்லாத ஆட்களை உள்ளே கொண்டு வர்றது, தேவையில்லாத அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய இன்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகாவோட ஜாப் கார்டு ஸ்கீம். எம்ஜி நரேகாவில் ஜாப் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ எம்ஜி நரேகா ஜாப் கார்டு அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். ஓகேங்களா. இப்போ எம்ஜி நரேகாவில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை பொறுத்து தான் அவருக்கு ஒரு ஜாப் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் இப்போ கொடுத்த அந்த அக்கௌண்ட் கிரியேஷனில் இருக்கிற பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகாவோட ஜாப் கார்டை யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா எம்ஜி நரேகா ஜாப் கார்டு அப்படிங்கிறது இஸ் கனெக்டட் வித் பேங்க் அக்கௌண்ட் as well as is connected with ஆதார். ஓகேங்களா. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த எம்ஜி நரேகாவில் இருக்க பீப்புளுக்கு, அந்த ஜாப் கார்டு இருக்கிற பீப்புளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரியான அமௌண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க கையில் அமௌண்ட் போன மாதிரி ஆயிருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எக்ஸ்க்ளூஷன் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அந்த அக்கௌண்ட் கார்டு டீட்டெயில் வச்சுருக்க எல்லாமே வந்து என்னென்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து அந்த கார்டு டீட்டெயில் எவன்லாம் இருக்கும் அவன் கையில் அமௌண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்க்ளூஷன் எரர் அண்ட் இன்க்ளூஷன் எரர் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த ஆதார் பேமெண்ட் ரிலேட்டட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. பீப்புள் கையில் நம்ம போயிட்டு அமௌண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாத அரிசியை வந்து என்ன பண்ணாங்க ரேஷனில் கொடுத்தாங்க. அஸ் வெல் அஸ் உங்களுக்கு கையில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த கையில் 1000 ரூபாய் கொடுக்குறது அப்படிங்கிறது என்னென்னா எஃபெக்டிவ் யூசேஜாக இருந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை விட்டுட்டு அவங்க வந்து என்னென்னா வேறு மெஷர்ஸ் லைக் யூசிங் ஆஃப் எம்ஜி நரேகா ஜாப் கார்டு, ஓகேங்களா, அண்டு கையில் வந்து காசு கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பெரிலஸ் ஸ்டேட் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக சில ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கர்நாடகா, ஓகேங்களா, கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்குறாங்க. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதெல்லாம் வருமானம் இருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க லிக்கர் சேல் பண்ணுறது, ஸ்டாம்ப் டியூட்டி, ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு போடுற டாக்ஸஸ், இதுதான் வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வருமானம். ஓகேங்களா. இந்த வருமானம் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இல்லை உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு, சோஷியல் செக்டார் ஸ்கீமு, அப்புறம் ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி, அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, ரெவன்யூ வந்து வரல. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற ஒரு கேப் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஃபினான்ஷியல் இதில் விழுந்துருச்சு. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து என்ன இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஹாவ் டு பி ப்ரொவைட் சம் அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ரெவன்யூ போயிடுச்சு, அவங்கள மட்டும் ஏன் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தே கேன் பாரோ. ஓகேங்களா. அவங்க ஈஸியாக வந்து கன்வென்ஷனல் அண்ட் as well as நான் கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து அவங்க ஈஸியாக ரெவன்யூவை அக்வயர் பண்ண முடியும். as well as பார்த்தீங்கன்னா நிறையா பாரோவிங் வந்து அவங்க போக முடியும். அதே மாதிரி ஆர்பிஐட்ட இருந்து அவங்க நிறையா வந்து அமௌண்ட்டை வாங்க முடியும். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரியான எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்னு ஒன்று இருக்குது.
ஓகேங்களா, ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு இருக்குது. அந்த ஆக்டில் வந்துன்னா உங்களுக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்லலாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். பட் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து பாரோவிங் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த விதமான ப்ரொவிஷனை அவங்க கொடுக்கல. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ சுட் ரிலாக்ஸ் நார்ம்ஸ். ஓகேங்களா, அதாவது ரிலேட்டட் டு எக்ஸ்டர்னல் பாரோவிங்க்கு வந்து ஆர்பிஐ வந்து நிறைய நார்ம்ஸை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் சம் அமௌண்ட் ஃபார் அ ரிலீஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட். அதுக்கடுத்து தேர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, எஃப்ஆர்பிஎம் ஆக்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட் 3% இருக்குது. அதை கிட்டத்தட்ட அரௌண்ட் 4.5% மாற்றுங்க. அப்படி மாற்றினா ஓரளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பவர் கொடுங்க, சம் லேபர் லாஸையும் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் இதையும் கொண்டு வர்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, இண்டிகேட் இம்பேலன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஷ்மீரில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G மட்டும்தான் இருக்குது, 4G இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நியூஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். அதில் ஆர்டிகல் 19 பற்றி விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கடுத்து சில எந்தெந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ஹோல்ட் பண்ணுறது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட பொறுப்பு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வேர்டிக்ட் வந்துச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு 4G கனெக்ஷன் வேணுமா அப்படின்றத பட்சத்தில் ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி யாருக்கு கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கீழே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்போ அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணும், இப்போ மெய்டி மினிஸ்ட்ரிக்கு மேலே கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பட்சத்தில் அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ஹோல்ட் பண்ணுற விஷயத்தை யாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா அகைன் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தினால நமக்கு வந்து என்னென்னா நிறையா வந்து இந்த மாதிரி லைக் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அந்த லைக் மெடிசினாக இருக்கட்டும். ஓகேங்களா, மெடிசனில் ஆன்லைன் அதாவது இந்த COVID-19 பிரச்சனையில் உங்களுக்கு நிறைய ஆன்லைன் ரிலேட்டட் விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது. பட் இந்த நேரத்தில் வந்து என்னன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொடுக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குது. பிகாஸ் 4G நெட்வொர்க் கொடுத்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி டெரரிஸ்ட் வந்து நிறையா வந்து தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அவங்க என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 108 இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக நடந்திருக்குது இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. பட் கவர்மெண்ட் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த 108ம் இந்த ஆன்லைன் இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரொபோஷனாலிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வந்து என்னன்னா அதனால் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு யூகத்தினால தான் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டும் இந்த அளவுக்கு நம்புறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா இட்ஸ் அ நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் ரஃப் ஷோட் ஓவர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதில் நம்மளுடைய இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் 4க்கு போக போகிறாங்க. ஓகேங்களா. இந்த லாக்டவுன் அப்படிங்கிறதும் அதில் இருக்கிற ரிலேட்டட் டு ரெகுலேஷன் இதெல்லாம் வந்து யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டவுன் அப்ரோச் அப்படின்றது தான். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து என்னென்னா லோக்கல் லெவலில் தான் நம்ம தீர்க்க முடியும். பட் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஃபெடரலிசம், வாட் இஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அது ரெண்டுக்கு மீனிங் தெரியணும்ல. ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸில் ஓகேங்களா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபெடரலிசம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி லைக் காமன் விஷயங்கள் இருக்கும். அந்த காமன் விஷயங்களில் ரெண்டு பேரும் ஒத்து போய் ஒர்க் பண்ணுறது இதுதான் வந்து என்ன கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கவர்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஷுட் பி அ சப்ஜெக்ட். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்லலாம் பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட்லலாம் பவர் இருக்குது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்தாப்பில் எந்த சப்ஜெக்ட்லலாம் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன்லேயே நமக்கு மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுடைய 7th ஷெட்யூலில். ஓகேங்களா. ஸோ அதில் அந்த ஷெட்யூல் படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் 7th ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, அதாவது லிஸ்ட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யூனியன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் 3 அப்படிங்கிறது என்னன்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுலையும் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். இட் மே கம்ஸ் அண்டர் ரெசிடியரி லிஸ்ட். ஓகேங்களா, அந்த ரெசிடியரி லிஸ்ட்டில் யாருக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை. ஓகேங்களா, இப்போ என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன ஆக்டுக்கு கீழே வந்து என்னன்னா சில இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு கீழே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, வாட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்? இது எந்த லிஸ்ட்டில் வருது? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டுங்கிறது இந்த 3 லிஸ்ட்லையும் மென்ஷன் ஆகலை. ஓகேங்களா, என்னது ஸ்டேட்டு, யூனியன் அண்ட் கன்கரண்டில் மென்ஷன் ஆகலை. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெசிடியூரி லிஸ்ட்டில் போய்டும். ஸோ ரெசிடியூரி பவர். ஸோ ரெசிடியூரி பவரில் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிற ஒரு விஷயத்தில் தான் பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இது பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இதில் டிசாஸ்டர் அப்படிங்கிறது என்ன டிசாஸ்டர்? அதான் பிரச்சனையே இங்கே. டிசாஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர், பட் இட் இஸ் ரிலேட்டட் டு பேண்டமிக். அதாவது இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூக்கு பண்ணலாமா அப்படின்னா அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் எந்த லிஸ்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2ல் வருது, விச் மீன்ஸ் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. அப்போ பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருதுனால ஸ்டேட்டுக்கு தான் முழு முதல் அதிகாரம் இருக்குது டு ப்ரொவைட் திஸ் டைப் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா, பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இதை வந்து என்னென்னா டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனலாக இது கிடையாது, இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு சில பவர் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிடியூரியில் இது இருக்குது பார்த்தீங்களா, ரெசிடியூரியில் இருக்கிற பவர்ஸ் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 248 சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதே இது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் 73. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன ஆர்டிக்கல் 162. ஓகேங்களா, ஸோ இந்த 3 இதுலேயும் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஆக்டை கிளியர் பண்ணி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறதான் இங்கே இஷ்யூவே. ஓகேங்களா, ஸோ இதில் இன்னொரு விஷயத்தையும் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லிஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ஸ்ப்ரெட் ஆஃப் கான்டிகுவஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அதாவது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ஸ்ப்ரெட் ஆஃப் கான்டிகுவஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இந்த லிஸ்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது கான்டிகுவஸ். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் விஷயம் பப்ளிக் ஹெல்த் அண்டு பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது என்ன, சானிடேஷன் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயம் ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 3. ஓகேங்களா, இந்த பாருங்கள், ஸ்ப்ரெட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ஸ்ப்ரெட் ஆஃப் கான்டிகுவஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் பீயிங் ஸ்பெசிஃபிக் லெஜிஸ்லேட்டிவ் ஹெட் ப்ரொவைடட் இன் லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் ப்ரொவிஷன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட்டுருக்கணும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அது கீழேயும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் கீழேயும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது அகெயின்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதில் வந்து எபிடமிக் டிசீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இஷ்யூ பண்ணணும். இது த்ரூ எபிடமிக் டிசீஸ் ஆக்ட். இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் தலையிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனு, ஆரஞ்சு ஜோனு, க்ரீன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விதிமுறைகள் கொடுக்குறாங்க. பட் இப்போ பாருங்கள், சென்னையில் உங்களுக்கு சென்னை ரெட் ஜோன் சொல்லியிருக்காங்க. சென்னையில் எல்லா ஏரியாவும் வந்து என்ன ரெட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரெட் ஜோனாக இருக்கும். சில ஏரியாலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபெக்ஷனே இருக்காது. அப்போ அந்த ஏரியாஸ் எல்லாம் ரெட் ஜோனில் வரும்போது அங்கே வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பாதிக்கப்படுது. இதனால் யார் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இன்னொரு இது பாருங்கள், கேரளா ரிலேட்டட் ப்ராப்ளம். இப்போ கேரளா வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த COVID-19 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் ரெடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு போன மந்த்து என்ன பண்ணாங்கன்னா நிறையா வந்து அவங்க வந்து என்னென்னா அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே நிறையா வந்து ரிலீஃப் பேக்கேஜஸ் வந்து இது பண்ணாங்க, நிறையா வந்து லாக்டவுனை ரிமூவ் பண்ணாங்க. பட் அடுத்த நாளே
அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், ஆஸ் பர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நாங்கள் சொல்கிற வழிமுறைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கே வந்துட்டாங்க. இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் அந்த அளவுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன் இது, அதாவது என்ன உள்ளே இன்வால்வ் ஆகக்கூடாது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் COVID-19 அண்ட் பாத் அஹெட் நீட்ஸ் டு பி பிளண்ட் அக்யூட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், லாங் டேர்ம் பப்ளிக் ஹெல்த் மெஷர்ஸ். இதில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கும் மற்ற யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரிஸுக்கும் ஆனால் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு இந்த மாதிரியான பப்ளிக் ஹெல்த் இதுக்கு மெஷர்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ம கண்ட்ரியில் வந்து கம்மியாக பரவுது, அந்த கண்ட்ரியில் வந்து அதிகமாக பரவுது? முக்கியமானது என்னங்க, டெம்பரேச்சர் ரிலேட்டட் பிரச்சனை. அடுத்து ஜெனட்டிக் வேரியேஷன். ஏன்னா ஜெனட்டிக் வேரியேஷன் நம்ம வந்து நிறையா வந்து நோய் எதிர்ப்பு தன்மை இது அதிகமாக உள்ள பீப்புள் அவங்க வந்து கம்மி. ஸோ ஜெனட்டிக் வேரியேஷன் ஆஸ் வெல் அஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து என்னென்னா டெமோக்ராஃபிக் டிவைடட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது இந்த வட்டம். ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், யங்கர் பாப்புலேஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த 3 பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை. நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். நம்ம மேலே வந்து ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ஆர்டிக்கலோட சேம் இதுதான் இந்த பர்டிகுலர் இதுலேயும். வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித்தியாசம் சேஞ்சஸ் வந்து எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கடுத்து ஸோ இதுலேயும் எதுவும் இல்லை. ஓகே. பார்லிமெண்ட்ரி பேனல் கொஸ்டின் டைலூஷன் ஆஃப் லேபர் லாஸ். பார்லிமெண்ட்ரி பேனல் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ரியோட ஸ்டாண்டிங் கமிட்டி ரிலேட்டட் டு லேபர் லாஸ். ஓகேங்களா. பார்லிமெண்ட்ரியோட கமிட்டி ரிலேட்டட் டு லேபர் லாஸ். அந்த பர்டிகுலர் கமிட்டிக்கு இந்த பவர் இருக்கானா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற பவர் இருக்குது அப்படின்றது மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா. நமக்கு தெரியும் லேபர் லாஸில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கே தெரியும். ஓகேங்களா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கலுங்க. இந்த ஆர்டிக்கலை என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் நமக்கு என்னென்னா 2025 ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டு மட்டும் சொல்கிறேன். 2025க்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்னென்னா மெஷர்ஸ் எடுத்துருக்கணும். அது என்ன மெஷர் அப்படின்னா ரிலேட்டட் டு ஸ்டண்டிங், வாஸ்டிங், அனிமியா, லோ பர்த் வெயிட் இதெல்லாம் வந்து என்னென்னா கம்மி பண்ணியிருக்கணும். ஸ்டண்டிங் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கணும் 40% அண்டர் 5 ஏஜ் சில்ட்ரனில். அனிமியா வந்து கிட்டத்தட்ட 50% யார்கிட்ட அப்படின்னா உமன்கிட்ட 19 to 49 இயர்ஸ் இருக்கிற உமன்கிட்ட. அதுக்கடுத்து 30% ரிடக்ஷன் இன் லோ பர்த் வெயிட். ஓகேங்களா. லோ பர்த் வெயிட்டை வந்துன்னா நம்ம கம்மி பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துன்னா 50% வந்துன்னா சைல்டு வாஸ்டிங்கை வந்து என்னன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கணும் டு லெஸ் தென் 5%க்கு நம்ம கொண்டு போயிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் 2025க்கு நமக்கு வந்து என்னென்னா ஒரு டார்கெட். ஓகேங்களா. அந்த டார்கெட்டை நம்மளாலையும் நம்ம சில கண்ட்ரிஸாலையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து இந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ஹிந்து நியூஸோட இது போய் பார்த்தீங்கன்னா அதை வச்சு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஹெல்த் ரிலேட்டட் எந்த பாயிண்ட்லனாலும் நீங்கள் இதை எழுதலாம். ஓகேங்களா. மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடைசி பேஜில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டட் டு GI டேக். ஓகேங்களா. GI டேக் அப்படிங்கிறது பாருங்கள். GI டேக் ஃபார் ஷொக்ரி கோவர் பெயிண்டிங் தலியா ருமல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GI டேக் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து ரெண்டையும் ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஜார்க்கண்டில் வந்து கோவர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் இருக்குது. தயவுசெய்து அந்த பெயிண்டிங் என்னென்னு பாருங்கள். நெக்ஸ்ட் தெலுங்கானாவில் தெலியா ரூமல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.